நம்மில் எம்ஜிஆர், நமக்காக இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களை வணங்கி, அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதிமுகவை பிஜேபி கையில் வைத்திருக்கிறது என்று சொல்லி அங்கே வசைபாடி கொண்டிருக்கிறார். நான் மற்ற பிரச்சனைக்குள்ளே வர விரும்பலை, அதை பற்றி பேசுறதுக்கும் விரும்பலை. அண்ணனுடைய கட்சி விசிகாவை திராவிட முன்னேற்ற கழகம் தான் கையில் வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அவர்கள் ஏகப்பட்ட அவருடைய ஆட்சியில் அவலங்கள் ஏகப்பட்ட நடக்கு. உங்கள் சொந்த கட்சியினரையே அதிகமான இடத்துல பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதையே உங்களால் எதிர்த்து கேட்க முடியலை. நீங்கள் மௌனமாக தான் இருக்கிறீங்க. காரணம் என்னன்னு கேட்டால், உங்களுடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அட வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொண்டர்களே நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை நீங்கள் போய் சந்தித்தால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? அதே போல் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களுடைய அருகில் வைத்து அமர வைத்து எப்படியெல்லாம் மரியாதை கொடுத்தார்கள். இந்த மரியாதையினுடைய நிமித்தத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஐயா முதலமைச்சரை போய் நீங்கள் இப்போ சந்திக்கிறீங்கன்னா உங்களை கொஞ்ச நேரம் நிற்க விட்டு பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு உங்களே ஜாதி பாகுபாடு பார்த்து வழி நடத்துகிறாங்க. ஆனால் புரட்சி தலைவி அம்மா பொது மேடையில் உங்களை தன்னுடைய அருகாமையில் அம்மா உட்காந்துருக்க அதே புஷிங் சேர் போட்டு அழகாக உட்கார வச்சு உங்கள்கிட்ட பேசினாங்க. எது மரியாதை மிக்க கட்சி? இன்றைக்கும் நீங்கள் ஐயா எடப்பாடியாரை போய் சந்திக்க போனால் உங்களுக்கு அவர் அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை கொடுப்பார். அப்போது எது ஜனநாயக கட்சி, எது சமுதாயத்தை பார்த்து பழகக்கூடிய கட்சி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யார்கிட்டையும் அகப்பட்டு நிற்கலை. எங்களுடைய சூழ்நிலை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சூழ்நிலை, எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சில ஓநாய்கள், பச்சோந்திகள் இன்று வெளியே போய்கிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு நல்லது. இப்போ ஃபில்ட்ரு நடந்துகிட்டு இருக்கு கட்சி ஒரு ஃபில்ட்ரு. இப்போ ப்யூரிஃபையர் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லவர்களை எல்லாம் தெளித்து பிறக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு போகும்போது கெட்டவர்களை எல்லாம் வெளியேற்றி கொண்டிருக்கிறது. அந்த அம்மாவினுடைய ஆன்மா அந்த ஒரு நற்செயலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பேசுவதற்கு கொஞ்சம் நீங்கள் யோசித்து பேசுங்க. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கமலஹாசன்லாம் பேசணுங்கிற தகுதி அவருக்கு கிடையாது. அவர் சொல்கிறாரு, ரிமோட்டை தூக்கி எறிஞ்சேன், ரிமோட்டுடைய கண்ட்ரோலை வேறு யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு தூக்கி எறிஞ்சேன். ஐயா, தயவு செய்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ரிமோட்டை தூக்கி எறிஞ்சது வாரிசு அரசியலை எதிர்த்து மட்டும்தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த நீங்கள் பேசின மேடையிலேருந்து பேசும்போது அதை தெளிவாக கேட்டிருப்பாங்க. அதை கேட்கறதுக்கு உங்கள்கிட்ட ஆள் இல்லை. நீங்கள் அந்த ரிமோட்டை தூக்கி எறிஞ்சது வாரிசு அரசியலை எதிர்த்து. அப்போது அந்த ரிமோட்டை யாராவது தீட்டு போயிடுவாங்கன்னா என்ன அர்த்தம்? அர்த்தமே தெரியாமல் நீங்களாம் ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடுவீங்க. நீங்களாம் அதிமுக பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அதுக்குன்னு ஒரு தகுதி வரைமுறைகள் வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினரே அதிமுக பற்றி பேசுவதற்கு, கூட்டணி விஷயத்தில் பேசுவதற்கு அவர்களுக்கு துளி அளவு கூட அருகதை கிடையாது. ஏன்னா பாஜகவோடு கூட்டணி வைத்தீர்கள், பாஜகவோட அமைச்சரவையில் பங்கு வைத்தீர்கள். நாங்கள் எந்த அமைச்சரவையில் போய் பங்கு வைத்தோம்? அமைச்சரவையில் பங்கு வைத்தீங்க, எல்லாம் பண்ணினீங்க. அவங்களால வந்த லாபத்தை அனைத்தையும் அடைந்தீர்கள். இன்று பிஜேபி ஒரு ஆவாத கட்சியாக உங்களுக்கு தெரியுது. அதனால் தயவு செய்து தமிழ்நாட்டில் அதிமுகவை பேசுவதற்கான தகுதி யாருக்கும், எந்த அரசியல்வாதிக்குமே இல்லை. யாரும் தயவு செய்து பேசாதீர்கள். ஏன்னா தங்களுடைய நிலை அறிந்து பேசுங்கள். ஏன்னா அம்மா இருக்கும் பொழுது நீங்களாம் எப்படி இருந்தீங்க, என்னென்ன பண்ணீங்க, உங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருந்தது, உங்களுடைய தைரியம் எங்கே போயிருந்தது, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதனால் அதை முதல்ல சிந்தித்து பார்த்து பேசுங்க. சின்ன அதாவது இந்த கருணாசனம்லாம் பேசுகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு போகலை. கருணாசனம்லாம் அதிமுக பற்றி பேசுகிற அளவுக்கு அவருக்கெலாம் ஒன்றும் தகுதி இல்லை. இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினை தூக்கி தலை மேலே இப்படி வச்சுக்கிட்டு தங்குன்னு ஆடுறாரு. தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அரசியல்வாதியும் தெரிஞ்சுக்கங்க, அதிமுக பற்றி பேசுவதற்கான தகுதி யாருக்குமே கிடையாது. வேணால் வாங்க, ஒரு ஸ்டேஜை போடுங்க, நீங்கள் கேளுங்க கேள்வியை. நாங்கள் சொல்கிறோம், அதிமுககாரங்க எல்லாருமே உட்காடுறோம். நீங்களும் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுனீங்க, உங்கள் கட்சி என்னென்ன இடத்துல இருந்தது, எப்படிலாம் இருந்தது, அம்மா இருக்கும்போது எங்கே இருந்தீங்க, எந்த சந்து பந்தில் ஒளிஞ்சு கிடந்தீங்க, எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி நீங்கள் ஏளனமாக பேசக்கூடிய அளவிற்கு அதிமுக இல்லை. இந்த பியூரிஃபிகேஷன், இந்த ஃபில்ட்ரு, இப்போ கட்சி ஃபில்டர் ஆகிக்கிட்டு இருக்குது. கெட்டவர்களாம் இன்னும் செங்கோட்டையன் மட்டும் இல்லை, இன்னும் கட்சிக்கு துரோகம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் வெளியே ஏற்றிக்கிட்டே இருப்போம் நாங்கள். ஏன்னா தொண்டன் இருக்கான்,
பதவிக்கு ஆள் இல்லாமல் இல்லை, ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனும் இருக்கான். உழைச்சவனுக்கு பதவி கொடுத்து தூக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனும் பெயிண்ட் அடித்தவன்லேருந்து போஸ்ட் ஓட்டுனவங்க கொண்டு இன்னைக்கு பதவியில் இருக்கான். அதே போல் தொண்டனை நாங்கள் உயர்த்திக்கிட்டே இருப்போம், புதிய தலைவர்களை உருவாக்கிக்கிட்டே இருப்போம். நீங்கள் வந்து அதிமுக பற்றி பேசணுன்ட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க, பேசாதீங்க. அதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லை, அருகதையும் உங்களுக்கு இல்லை. நல்லபடியாக யோசித்து சிந்தித்து பேசுங்க. பொது மேடையில் பேசும்போது அதிமுக பற்றி பேசுகிறவங்க தயவு செஞ்சு சிந்தித்து பேசுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தும் கூட்டணியை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா பாஜக கூட செம்படித்து தான் நீங்கள் வந்தீங்க. அதனால் பாஜகக்காரங்களோட கூட்டணியை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பேசாதீங்க. அதே போல் சமுதாய நல்லிணக்கத்தை பற்றி அண்ணன் திருமாவளவன் பேசாதீங்க. ஏன்னா எந்த ஜாதியையும் குறிப்பிட்டு எந்த ஜாதிக்கும் ஒருங்கிணைந்து போகக்கூடிய கட்சி அதிமுக இல்லை. அதே போல் மதம் அப்படின்னு சொல்லி கட்சியில் வந்து நாங்கள் ஒரு நாளும் பாகுபாடு பார்த்தது கிடையாது. அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தயவுசெய்து அதிமுகவுடைய தொண்டனை பற்றி கூட பேசுறதுக்கு தகுதி இல்லை. அண்ணன் கருணாஸ் அவர்கள் இன்றைக்கி எடப்பாடியார் அவர்களை துரோகின்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல. அண்ணன் கருணாஸ் அவர்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களே சின்னம்மான்னு சொல்லிவிட்டு இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு போய் செம்படிச்சிட்டு இருக்கீங்க. நீங்களாம் பேசவே கூடாது. அது உங்களை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் எவிடன்ஸோடு எங்கிட்ட இருக்குது அதிமுகவில். நாங்கள் அதெல்லாம் வெளியிட விரும்பலை. தயவு செய்து நீங்களாம் பேசாதீங்க. கட்சி இது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து கட்சியை துவங்கி அவர் சட்டப்பைக்கில் வச்சுக்கல, கருணாநிதி ஐயா மாணி அவருடைய குடும்பத்துக்காக வச்சுக்கல, அடிமட்ட தொண்டன்ட்ட கொடுத்துட்டாரு. அடிமட்ட தொண்டன் நாங்கள் இருக்கோம் கட்சிக்கு. யாருனாலும் போட்டு ஐவரணி இருக்குது, அந்த ஐவரணியில் 5 பேர் காலி பண்ணிட்டு போனாலும் சரி நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பதவி கொடுத்து எங்களை மேலே தூக்கி வைக்க ஐயாவுக்கு தெரியும். ஐயா எடப்பாடியார் அவர்கள் அதை சரியான முறையில் கொண்டு போவாங்க. நீங்கள் வந்து பேசணுங்கிற தேவையே கிடையாது. தயவு செஞ்சு பேசாதீங்க. கட்சி கரெக்டாக தான் இருக்குது. கட்சியை பற்றி நீங்கள் எங்களுக்கு புத்திமையை சொல்லணுங்க தேவை கிடையாது. யாருக்காகவும் எப்போதும் அடிபணிந்து போகாது அதிமுக. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதிமுகவுடைய வரலாறுகளை படிச்சுட்டு எதிராப்பில் இருந்து பேசுகிறவங்களுடைய வரலாறுலாம் படிச்சுக்கிட்டு நீங்கள் பேசுங்க, சரியா? மானமுள்ள அதிமுககாரன் எவனும் இரட்டையில சின்னத்தை தவிர வேறு சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டான். நாங்களாம் மானம் உள்ளவங்க. எத்தனை பேர் புதுசாக முளைச்சி வந்தாலும் எங்களுடைய ஓட்டு என்றைக்குமே ரெட்டலைக்கு தான். எங்களுடைய உழைப்பு என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தான். எங்களுடைய கரைவேட்டி என்றைக்குமே கருப்போல சிவப்பு தான். அது ஒரு நாளும் மாறாது, நீங்கள் மாற்றவும் முடியாது. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கிட்டு அனைத்து அரசியல்வாதிகளும் பேசுங்க. அதுதான் உங்களுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய அரசியல் எதிர்காலமாக இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.